students, welcome back to Master YouTube channel. 10th, 11th and 12th standard students-க்கு half yearly exam நடந்துட்டு இருக்கு. உங்களுக்காக நம்ம YouTube channelல half yearly exam-க்கான question paper reviews தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 11th ஸ்டாண்டர்ட்கான பயாலஜி சப்ஜெக்ட்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோட்டலா 70 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல பார்ட் 1 பயோபாட்னிக்கு வந்து டோட்டலா 35 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 choose the correct answer. டோட்டலா 8 questions கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் question, which of the following are found in extreme saline condition? இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. செகண்ட் question, centromere is required for. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் C. Third question, dash provide three-dimensional images of surface of microscopic object. இதோட ஆன்சர் ஆப்ஷன் B. Fourth question, which of the following is correct statement? இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. Fifth question, inner darker and harder portion of secondary xylem that cannot conduct water in an older dicot stem is called. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் C. Sixth question, nitrate in the soil are converted back into atmospheric nitrogen by a process called. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. Seventh question, for every CO2 molecule entering the C3 cycle, the number of ATP and NADPH required is. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. Eighth question, dash is known as gaseous plant hormone. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ், டோட்டலி 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 3 இதுல டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 3 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 3 மார்க், டோட்டலா 9 மார்க்ஸ். இதுல கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின் நம்பர் 19 இஸ் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ரைலோசஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 இதுல 2 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் ஏஆர்பி சாய்ஸ்ல இருக்கு. 2 கொஸ்டின்ஸ்மே அட்டெண்ட் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ், டோட்டலி 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 2 பயோசுவாலஜி, அது வந்து டோட்டலா 35 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் 1 சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. டோட்டலா 8 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரோகேரியோட்ஸ் கேப்பபிள் ஆஃப் க்ரோயிங் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. செகண்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் டைப்ல கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் தி சப்ஸ்டன்ஸ் தட் பிரிவென்ட் கோஆகுலேஷன் இன் தி ஸ்மால் பிளட் வெசல்ஸ். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் தி ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செவன்த் கொஸ்டின், நேம் தி ஸ்ட்ரக்சர் தட் ரெகுலேட்ஸ் தி ஹோமியோஸ்டாட்டிஸ். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. எய்த் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் தி pancreas cells is act as a exocrine gland. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 இதுல டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ், டோட்டலி 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 3 இதுல டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 3 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 3 மார்க்ஸ், டோட்டலா 9 மார்க்ஸ். இதுல கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19 இஸ் தைமஸ் gland act as endocrine gland as well as limboid organ, give reasons அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 2 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் ஏஆர்பி சாய்ஸ்ல இருக்கு. 2 கொஸ்டின்ஸ்மே அட்டெண்ட் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க், டோட்டலா 10 மார்க்ஸ். ஸோ இதுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சப்ஜெக்ட்கான கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ. அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து உங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூஸ் தெரியணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.